எஜமான் சொன்னாராம் 10 குரங்குகளை பார்த்து, வாழைப்பழ குலை என்று தானே சொல்லுவீங்க, அந்த வாழைப்பழ குலை அதை வச்சுட்டு, ஏய் யாரும் என்ன பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராம். சொல்லிட்டு போயிட்டு நான் சாயங்காலம் வருவேன், 10 குரங்குங்க தூரமே இருக்கான். பார்த்துட்டு நான் தொட மாட்டேன், நீ தொடுவே, நான் தொட மாட்டேன், நீ ஐயோ எஜமான் சொல்லிட்டாரு தொட மாட்டேன். அப்போ ஒரு குரங்கு சொல்லிச்சு, சரி நீ சாப்பிடுவியா, தொட மாட்டேன், இல்ல சாப்பிடுவியா எல்லாம் சொல்லிச்சு. நான் சாப்பிட மாட்டேன்பா, வந்து அவர் அடிப்பாரு, வேணாம், யாரும் அடி வாங்குறது. ஒரு குரங்கு சொல்லிச்சான், சரி நானும் நிச்சயமாக சாப்பிட மாட்டேன், சத்தியமா சாப்பிட மாட்டேன். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னாரு, பார்க்க கூடாதுன்னு சொல்ல தானே, வாங்க கிட்ட போய் பார்க்கலாம்னு. இன்னொரு குரங்கு சொல்லிச்சான், ஹேய் ஜாலி, எவ்வளவு அழகா இருக்குல்ல, இது நமக்கு கொடுக்க வச்சிருக்கிறாரா என்ன தெரியலையே. இன்னும் பாருங்க, சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னாரு, தொடக்கூடாதுன்னு சொல்லலையேன்னுட்டு குரங்கு ஒண்ணு போய் தொட்டுச்சா மாதிரி. எல்லா குரங்களும் தொட்டு பார்க்கதான், டெம்டேஷன் சாடாவது. இன்னொரு குரங்கு சொல்லிச்சா, முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னாரு, விடக்கூடாதுன்னு சொல்லலையே, விட்டுச்சான். இன்னொரு குரங்கு சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னாரு, உரிக்க கூடாதுன்னு சொல்லலையே, டெம்டேஷன் தாங்க முடியல. இன்னொரு குரங்கு பாஞ்சு சாப்பிட்டுச்சான். எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ படிப்படியா நமக்கு நாமே நீதிமான்களா இருந்து பாவத்துல விழுந்துதான் மனுஷனுடைய வரலாறு.